ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணை மீது எங்களுக்கு வணக்கம். இது ஆடி மாத ராசி பலன். ஆடி மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா, ஜூலை 17ஆம் தேதி ஆடி 1 மாத பிறப்பு, ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி 18 ஆடி பெருக்கு. அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு மேற்கொள்ளும் போது சகலவித தோஷங்களும் தீரும். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம். அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு, ஆண்டாள் வழிபாடு கூடுதல் சிறப்பை தரும். திருமணம் ஆகாதவங்க அல்லது திருமண வாழ்க்கை சரியாக அமையாதவங்க இந்த ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்ளும் போது அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, இந்த ஆடி மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ராசிநாதன் 6ல் இருக்கார். கூட பார்த்திங்கனாக்கா செவ்வாய் 5ஆம் வீட்டின் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி சேர்ந்துருக்காங்க. அப்போ தேவையற்ற அலைச்சல் விரயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கலாம். ஒரு பதட்டமான ஒரு சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். ரொம்ப பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடாக போகும் இந்த மாதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். 8ல் பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு 8ல் 3 கிரகங்கள் இருக்குது. அப்போ செய்யக்கூடிய காரியங்கள்லாம் கொஞ்சம் தடைபடும், தாமதங்கள் ஏற்படும், பொருளாதார நெருக்கடிகள் இருக்கலாம். அதெல்லாம் மாதத்தோட பிற்பகுதியில் மாறும். எழுத்து, டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்குலாம் தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சொந்த தொழில் செஞ்சவங்க தொழிலில் மேன்மைங்கிறது சற்று தாமதமாகும். வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் பார்த்திங்கனாக்கா ஒர்க் லோட் அதிகமாகும், ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலைகள் நிலவும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு உடம்பில் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் 5, 6, 7 இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டமி தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. சிவன் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் ஏற்படுத்தி தரும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ